நிகழ்கிறதோ அதுபோல இறைவனை காணுகிற பொழுது நான் என்னுடைய இறைவனை இதோ ஞானத்தின் வழி கண்டு கொண்டிருக்கிறேன் என்று கருதுபவனுக்கு ஞான அனுபவம் இல்லை. யாருக்கு இருக்கும்? நான் என்பதை இழந்து விட்டால்தான் அந்த அனுபவமே நிகழும் என்பதுதான் இங்கே சொல்லப்பெறுகிற நுட்பம். எனவே உலகியல் காட்சியிலேயே மூன்று வேறு வேறாக நிகழ்கிற பொழுது அனுபவம் இல்லை, காட்சி இருக்கிறது. நான் என் கண்ணின் வழி ஒரு மரத்தை காண்கிறேன், அப்ப இந்த மரம் அப்படின்னு அந்த மரத்தை காணும் பொழுது என்னை நான் மறந்து போவேன் என்று சொன்னால் அங்க அனுபவம் நிகழும். அதுதான் நமக்கு ஆனாய நாயனாருடைய புராணம். நீங்க புராணத்தை படிச்சிருப்பீங்க. பெரிய புராணத்துல அவர் ஆணிரை மேய்ப்பதற்காக வருகிறார். அப்படியே ஒரு கார்காலம் வந்தது, அப்படியே கொன்றை மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறார். அந்த கொன்றையை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு சிவபெருமானுடைய சடையும் சடையில் இருக்கிற கொன்றையும் தான் நினைவுக்கு வந்தது. மடை திறந்த வெள்ளம் போல இசை அமுதத்தை வழங்கினார். அப்படியே அந்த இசையில எல்லாவற்றையும் மறந்துட்டார். தன் நிலை மறந்து அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை இசையில் அப்படியே கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த இசை அமுதம் பெருமான் திருச்செவிக்கு போய் எட்டியது. அவர் அங்கிருந்து வந்தார். பாப்பா இப்படியே போனான்னு கூட்டிட்டு போயிட்டார். அவர்